அந்த வீடியோக்களை ஆதரவு கொடுத்தவங்களுக்குலாம் ரொம்பவே நன்றி. அந்த வீடியோ கீழே டான் சாண்டி அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருப்பாரு. ப்ரோ நெக்ஸ்ட் பார்ட்டில் ஓப்பன் வேர்ல்டு மொபைல் கேம்ஸ் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து டாப் 10 ஓப்பன் வேர்ல்டு மொபைல் கேம்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரா பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம முதலாளத்தில் பார்க்க போகிற கேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கை சில்ட்ரன் ஆஃப் த லைட். இந்த கேம் வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்ட் சர்வைவல் கோஆப்ரேட்டிவ் கேம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து விளையாடுற மாதிரி தான் இருக்கும். இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டேஷன், பிசி, மொபைல்ன்ட்டு எல்லா இதுக்குமே அவைலபிளாக இருக்குது. இந்த கேம் வந்து ஒரு இட்டெக்ஸ் டூவையும் லிட்டில் நைட்மேர்ஸையும் சேர்த்து செஞ்ச மாதிரி தான் இருக்கும். இந்த கேமோட கேம் பிளே, ஆர்ட் ஸ்டைல், அப்புறம் இதில் சொல்லியிருக்க லெவல் டிசைன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. மியூசிக் முதல் கொண்டு இந்த கேமில் வந்து ஸ்டோரி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் சின்னதாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருப்பாங்க. ஒரு கிங்டம் இருக்கும். அந்த கிங்டமில் வந்து யாருக்குமே நம்பிக்கையே இருக்காது. ஏன்னா டார்க்னஸ், இருள் வந்து சூழ்ந்துடும். நம்மளை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களையும் உங்கள் ஃப்ரெண்டையும் ஒரு ஸ்கை சில்ட்ரன் ஆஃப் த லைட் அப்படின்னு தான் இறக்கி விடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா வானத்துலேருந்து விழுற ஃபாலன் ஸ்டார்ஸ் எல்லாம் போய் கலெக்ட் பண்ணணும். அது மூலிமா ஹோப் கொண்டு வரணும் இந்த கிங்டம்க்குன்றது தான் இந்த கேமோட ஸ்டோரியாகவே இருக்கும். இந்த கேம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஓப்பன் வேர்ல்டாக கொடுத்துருப்பாங்க. ஒரு ட்ரீம் வேர்ல்டு மாதிரி இருக்கும். மேகங்க, புது புது இடம், கேஸ்டல்ஸு, அப்புறம் டார்க்னஸ் வந்து இந்த கேமில் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப டார்க் டோனே இருக்காது அவ்வளோவா. ரொம்ப பிரைட்டாக, கலர்ஃபுல்லாக, ஜாயாகவே இருக்கும் இந்த கேம் ஃபுல்லாகவே. உண்மையிலே நீங்கள் ஜாலியாகவே விளையாடலாம் உங்கள் ஃப்ரெண்டு கூட. டைம் பாஸ் ஆகும். இந்த கேமோட ஸ்டோரி, இந்த கேமோட சீனரிலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க மாதிரி செஞ்சுருப்பாங்க. ஒரு ரிலாக்ஸிங் கேம் தான் இது. உண்மையிலே டைம் இருந்தால் ஏற்றி கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பர் கேம்ஸ். இரண்டாவது இடத்துல பார்க்க போகிற கேம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிளாக் டெசர்ட் மொபைல். இந்த கேம் வந்து ஒரு பியூர் ஓப்பன் வேர்ல்டு MMORPG கேமு. இந்த கேமில் வந்து ஃபாஸ்ட் பேஸ்டு ஆக்ஷன் சிஸ்டம் இருக்க போது. ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் இந்த கேமில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. கிராஃப்டிங்கு, டன்ஸ் ஆஃப் குவிஸ்ட்டு, நிறைய பில்டிங் ஷெல்ட்ரு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஆர்பிஜின்ற கேம்னால நீங்கள் ஒரு லெவலுக்கும் கியர் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரைண்டிங் விஷயமும் இந்த கேமில் நிறையவே இருக்கும். இப்போ ஒரு லெவலில் நீங்கள் போனோன்னா அதுக்கு இந்த லெவலில் இருந்தால் தான் முடியும், இந்த ஸ்டேஜை தாண்டுறதுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் லெவல் ஏற்றணும் அப்படின்னு ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க இந்த கேமில். அதனால் நீங்கள் இந்த கேமில் நிறைய கிரைண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மையிலே ஒரு பெரிய ஓப்பன் வேர்ல்டாக கொடுத்துருப்பாங்க. 2 நேஷன்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு சண்டை மாதிரி இருக்கும். 2 நேஷன்லையுமே நீங்கள் இருக்கலாம். அது இல்லாமல் இது ஒரு ஆன்லைன் கேமாகவும் இருக்குது. இதில் ஆஃப்லைன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நிறைய கேரக்டர்ஸு, நிறைய அனிமல்ஸை டேம் பண்ணுற மாதிரியும், ஃபிஷ்ஷிங்கு, கிராஃப்டிங்குன்ற மாதிரி நம்ம ஷெல்டரையும் பில்ட் பண்ணிக்கலாம். ஃபார்ம்ன்ட்டு ஒரு மைண்ட் கிராஃப்டோட வைப்பையும் இந்த கேம் கொடுக்கும். உண்மையிலே ஒரு சூப்பரான கேமு. மொபைலுக்கும் ரொம்ப அவைலபிளாக இருக்கும். கிராஃபிக்ஸும் நம்மளால் எதுவும் குறைச்சி இட போடணும். ஆனால் அந்தளவுக்கு கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க மொபைலுக்கு ஒரு நல்ல கிராஃபிக்ஸில் ஓப்பன் வேர்ல்டு கேமில் இருக்கும். ஆனால் இது ஒரு டாப் டவுன் கேமு. அதுதான் இந்த விஷயமே. ஸோ உண்மையிலே ஒரு சூப்பரான கேமு. கண்டிப்பாக டைம் இருந்தால் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம மூணாவதுல பார்க்க போகிற கேம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாட் வேர்ல்டு அட்வென்ச்சர். இந்த கேம் வந்து ஒரு டாப் டவுன் ஓப்பன் வேர்ல்டு கேமு. இந்த கேமில் வந்து மற்ற கேமில் இல்லாத மாதிரி ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் இருக்கும். அது என்னென்னா மற்ற கேமில் நம்மளே இறங்கி சண்டை போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த கேமில் வந்து நம்மளோட ரோபோட்ஸை இறக்கி சண்டை போடுற மாதிரி கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட போக்கிமான் மாதிரி தான். நம்ம ரோபோட்ஸை வச்சு ஒரு இடத்தையும் ஃபைட் பண்ணி அந்த இடத்த கிளியர் பண்ணி அங்கேருந்து தப்பிக்கிற மாதிரி இருக்கும். அங்கங்கே மினி பாஸஸ் வந்து ஓரளவுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த கேமோட கிராஃபிக்ஸ் கேட்டிங்கன்னா அந்தளவு இருக்காது. பட் ஒரு ஆர்ட் ஸ்டைலில், ஒரு கார்ட்டூன் ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு ஓப்பன் வேர்ல்டு தான். ஒரு வேர்ல்டும் சூப்பராகவே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு சீசன்ஸும் மாறி மாறி வர மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு ரோபோட்ஸ் கிடைக்கிற மாதிரி அந்த ரோபோட்ஸை எப்படி அப்கிரேட் பண்ணுறோம், அதுக்கோட பவர்னு சொல்லிட்டு உண்மையிலே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. கண்ட்ரோல்ஸும் உண்மையிலே நல்லா தான் இருக்கும். மொபைலுக்கு ஒரு டீசெண்டான கேமு. டைம் வந்து எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நாலாவது இடத்துல பார்க்க போகிற கேம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட்லேண்ட் சர்வைவல். இந்த கேமும் மற்ற கேம் மாதிரி ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். இருந்தாலும் இந்த கேமில் வந்து ஆர்ட் ஸ்டைல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இது கிட்டத்தட்ட இந்த மொபைலில் இருக்க லாஸ்ட் டே ஆன் எர்த் அந்த கேமோட ஸ்டேம் இதுவும் மாதிரி தான் இருக்கும். இந்த கேமில் வந்து ஒரு வெஸ்ட்லேண்ட் ஸ்டைலில் இருக்க போது, வெஸ்ட்லேண்ட்னா இந்த கவுபாய்ஸாக இருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கும். காட்டில் வந்து நம்ம ஹண்டிங் பண்ணுற மாதிரியும் மற்ற ஓப்பன் வேர்ல்டு கேம்ஸில் இருக்க எல்லா சர்வைவல் விஷயமும் இந்த கேம்லேயுமே இருக்கும். ஷெல்டர் பில்ட் பண்ணுறது, இந்த டேமிங்கு, மற்ற இந்த மாதிரி ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணி நம்மளோட ஷெல்டரை வந்து பெருசாக்குறது, மற்றும் இந்த கியர்ஸ் எடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹண்டிங் இந்த விஷயம்லாம் இருக்கும். உண்மையிலே இந்த ஃபோனுக்கும் இது ஒரு நல்ல டீசென்ட் கிராஃபிக்ஸாக கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் இருக்கும் இந்த கேமில். உண்மையிலே ஒரு நல்ல கேம் தான். ஏற்றி செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் இந்த கேமோட ஸ்டோரி உண்மையிலே நல்லா கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு சண்டேல ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அந்த சண்டே யார் ஆரம்பித்தான்றதை கொண்டு நம்ம தேடி கண்டுபிடிச்சி அவனை வச்சு அவன் ஒரு பெரிய இது பண்ணியிருப்பான். அந்த மாதிரி பெரிய ஒரு நல்ல ஸ்டோரியாகவே போயிருக்கும். அங்கங்கே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். உண்மையிலே ஒரு நல்ல கேம் தான். கண்டிப்பாக டைம் இருந்தால் எடுத்து செக் பண்ணி பாருங்கள்.
ஐந்தாவது இடத்துல பார்க்க போகிற கேம் என்னன்னா கேங்ஸ்டார் நியூ ஆர்லியன்ஸ். இந்த கேம் வந்து கிட்டத்தட்ட ஜிடிஏ மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. மற்ற கேமில் இருக்க மாதிரி சர்வைவல் விஷயம்லாம் இந்த கேமில் இருக்காது. அப்படியே ஜிடிஏல இருக்க மாதிரி ரீக்ரியேஷன் பண்ணியிருப்பாங்க. பட் என்னன்னா கொஞ்சம் பெட்டர் கிராஃபிக்ஸாகவே இருக்கும். உண்மையிலே இந்த கேம் ஒரு ஓப்பன் வேர்ல்டு தான். மற்ற எப்படியே ஜிடிஏல இருக்க எல்லா விஷயங்களும் தான் இந்த கேம்லேயுமே இருக்கும். காரு, பைக்கு, இந்த கன்னு ஆப்ஷன்ஸு, மற்ற மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. உண்மையிலே ஒரு நல்ல கேம் தான். டைம் வந்து எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஆறாவது இடத்துல பார்க்க போகிறது கேங்ஸ்டர் வெகாஸ். நியூ ஆர்லியன்ஸ் எப்படி சான் அண்ட்ரஸோட வைப் கொடுக்குதோ அதே மாதிரி தான் இந்த கேம் வந்து வைஸ் சிட்டியோட வைப் கொடுக்கும். அதுவும் எதுவும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். பட் அதோட இந்த கேமில் என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா அந்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து இந்த கேமோட ஸ்டோரி தான். அந்த கேமோட இந்த கேமோட ஸ்டோரி உண்மையிலே நல்லாவே இருக்கும். இவர் வந்து ஸ்டார்டிங் ஒரு எம்எம்ஏ பாக்ஸராக இருப்பார், அதாவது கிக் பாக்ஸிங். அவர் எப்படி ஒரு 2 கேங்குள்ளே மாட்டிக்கிறாரு, அந்த கேங்லேருந்து எப்படி தப்பிக்கிறாரு, அந்த கேங்கு மெம்பர்ஸ் எப்படி போட்டு தள்ளுறாரு, அவங்க ஃபேமிலி எப்படி காப்பாற்றுறதுன்னு தான் இந்த கேமோட ஸ்டோரியாகவே இருக்கும். இந்த கேமோட கேம் பிளே, ஆக்ஷன்ஸ், இதில் இருக்க வெப்பன்ஸுன்றது, இந்த ஸ்டோரின்ற எல்லாமே இந்த கேமில் உண்மையிலே நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பர் கேமு, மொபைலுக்கு ஒரு நல்ல கேமாக இருக்கும். கண்டிப்பாக எடுத்து செக் பண்ணி பாருங்கள். 8th பிளேஸில் இருக்க கேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்க் சர்வைவல் எவால்வ்டு. மோஸ்ட் ஆஃப் த பிசி பிளேயருக்கு கண்டிப்பாக இந்த கேம் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இம்மர்சிவான ஓப்பன் வேர்ல்ட் சர்வைவல் கேம் தான். இந்த கேமில் இல்லாத விஷயமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கேமில் விஷயங்கள் இருக்குது. இந்த கேமில் ஸ்டோரி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ஒரு சின்ன ஸ்டோரி தான். அது என்னென்னா எதிர்காலத்தில் ஃப்யூச்சர் ரொம்ப அட்வான்ஸ்டிக்காக ஆகி இந்த சிமுலேஷன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, சிமுலேட் பண்ணி பார்க்குறது, அந்த சிமுலேஷன் விஷயம் வந்து இந்த கேமில் இருக்கும். இந்த கேமே ஒரு கேம் தான். சிமுலேஷன் வேர்ல்டு மூலிமா இந்த கேமுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த கேமோட கான்செப்டாக இருக்கும். அந்த சிமுலேஷன் வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் போய் எப்படி விளாட்றீங்க ஆக மொத்தம் இது ஒரு கேமுன்ற மாதிரி அவங்களே போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த கேம் வந்து நடக்கிற விஷயமும் ஒரு வித்தியாசமான ஒரு கிரகத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த கிரகத்தில் வந்து உண்மையிலே டைனோசர்ஸ் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வாழ்ந்துட்டுருக்கும். வித்தியாசமான ஃபீச்சர்ஸ்லாம் அங்கே நம்மளை முதல் இறக்கி விட்டு நமக்கு ஒரு அசிஸ்டன்ட், ஏஐ அசிஸ்டன்ட் ஒருத்தர் கொடுப்பாங்க. அந்த ஏஐ அசிஸ்டன்ட் சொல்கிறது தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் ஓப்பன் வேர்ல்டு தான். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம். ஒரு சாண்ட் பாக்ஸ் மாதிரி அங்கே இருக்க எல்லா விஷயங்களும் கலெக்ட் பண்ணி அந்த நீங்கள் ஷெல்டரை பில்ட் பண்ணி நல்லா பெரிய இடமா ஆக்கலாம். அது இல்லாமல் இந்த டைனோசர்ஸ்லாம் டேம் பண்ணி உங்களோட டைனோசராக மாற்றி உண்மையிலே அது மேலே ஏறி ரைடும் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு ஓப்பன் இம்மர்சிவான கேமு. இந்த கேமில் இப்போதைக்கு புது மோடு ஒன்று விட்ருக்காங்க, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டு. அது வந்து மொபைலுக்கு இருக்கான்னு தெரில, நான் செக் பண்ணி பார்த்தேன், ஆனால் தெரில. இது வந்து iOS, ஆண்ட்ராய்டுன்னு 2 பிளாட்ஃபார்முக்கும் சப்போர்ட்டு. இந்த கேமில் வந்து மல்டி பிளேயராகவும் ஆடலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட சேர்த்து விளாட்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மைண்ட் கிராஃப்டை ஓப்பன் வேர்ல்டாகவும் அதே மாதிரி மைண்ட் கிராஃப்டை ஹை கிராஃபிக்ஸில் போட்டு கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த கேமு. இந்த கேமில் எக்கச்சக்கமான லொக்கேஷன்ஸு, நிறைய டைனோசர்ஸு, அது இல்லாமல் அதை டேம் பண்ணுறதுக்குன்னு நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. உண்மையிலே ஒரு சூப்பர் அமேசிங்கான கேமு. கண்டிப்பாக டைம் இருந்தால் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். 9th பிளேஸில் பார்க்க போகிற கேம் என்னன்னு கேட்டிங்கன்னா மைண்ட் கிராஃப்ட். இந்த கேம் பற்றி தெரியாத ஆளுங்களே இல்லை. ஏன்னா யூடியூப்லேயே அதிக வியூஸ் போன வீடியோஸில் இந்த கேமும் ஒன்று. கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கு. இங்கே ஃபேமஸாக இல்லைனா கூட வெளிநாட்டில் ரொம்ப ஃபேமஸான கேம்ஸு. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடுற அளவுக்கு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த கேமில் வந்து நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். லிட்ரலி இது ஒரு ஓப்பன் சாண்ட் பாக்ஸ் கேமு. இந்த வேர்ல்டும் ரொம்ப பெரிய வேர்ல்டு தான். இந்த கேமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாமே இந்த கேமில் நீங்கள் செய்யலாம். இந்த கேமோட ஓப்பன் வேர்ல்டும் கிட்டத்தட்ட ரொம்ப பெருசு. இந்த ஒரிஜினல் வேர்ல்டு இருக்குல்ல, நம்மளோட எர்த்தை வந்து 5 times பிகர் பண்ணால் அதுதான் இந்த கேமோட மேப்பாகவே இருக்க போகுது. அந்தளவுக்கு இந்த கேமோட வேர்ல்டும் இதில் இருக்க விஷயங்களும் இதில் இருக்க கண்டென்ட்டுமே ரொம்ப பெரிய கண்டென்ட்டு. இந்த கேமில் நீங்கள் தனியாக மார்க்ஸு, ஷேடர்ஸ்ன்னு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சர்வரும் க்ரியேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் விளாட்லாம். இது ஒரு எக்ஸ்பாக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் கேமாகவும் இருக்கும். அது இல்லாமல் மொபைலுக்கும் இப்போ எடிஷன் விட்ருக்கான்னு நினைக்கிறேன், மைண்ட் கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் சொல்லிட்டு. அதுவும் ஏற்றி செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஒரு சூப்பரான கேம்ஸு. இதில் ஒரு மினி பாஸஸும் இப்போது அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க வர. புதுசாக இப்போ கூட வார்டன்னு ஒருத்தன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருந்தது இந்த விதர் பாஸு, அதுக்கு முன்னாடி எண்டர் ட்ராகன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான மாப்ஸ் இருக்காங்க. இந்த கேமோட சர்வைவல் கான்செப்டும் சூப்பராக இருக்கும். இந்த கேமில் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு செய்கிற மாதிரி சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு என்னென்னலாம் வருதோ அது எல்லாமே நீங்கள் செஞ்சு ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு விளாட்லாம். சர்வர் க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் நிறைய பேரை கூப்பிட்டு விளாட்லாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பர் கேமு. மொபைலுக்கும் இருக்குது. கண்டிப்பாக ஏற்றி செக் பண்ணி பாருங்கள். நம்ம கடைசி கேம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆனரபிள் மென்ஷன் நான் சொல்லியே ஆகணும். அந்த கேம் என்ன கேம் கேட்டிங்கன்னா அதான் ஜென்ஷன் இம்பேக்ட். இந்த கேமை வந்து எதுக்கு நான் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கலன்னு கேட்டிங்கன்னா இந்த கேமோட சைஸ் தான். இந்த கேமோட சைஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 300 MB அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 300, 500, அப்புறம் ஒரு 600, 1GB, 3GBன்னு போச்சு. ஆனால் அந்தளவு இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த கேமோட வேர்ல்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த கேமில் மைக்ரோ டிரான்சாக்ஷன் அந்த விஷயத்தை கொண்டு வரதுக்காக இந்த கேமோட சைஸ் ஏற்றிட்டாங்க. இப்போது கரண்ட்டாக இந்த கேமோட சைஸ் வந்து ஒரு 40-50 GB இருக்கும்.
மொபைலில். அது இல்லாமல் இப்போது லாஸ்ட்டாக விட போகிற அப்டேட்டில் வந்து 65 GB ஆக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட எந்த கேமோட சைஸ்க்கு ஈக்குவலாக இருக்குன்னா GTA 5ஓட சைஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அந்தளவு சைஸ் கொடுத்து நீங்கள் இந்த கேம் ஏற்றுறோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த கேமில் வந்து ஸ்டோரியும் இந்த கேமோட இதுவும் நல்லாயிருக்கும். பட் இந்த கேமில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேமோட மைக்ரோ ட்ரான்சாக்ஷன் தான். கேமில் நீங்கள் நிறைய விஷயம் வாங்குறதா இருந்தால் அந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் மைக்ரோ ட்ரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மைக்ரோ ட்ரான்சாக்ஷன் என்னன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜியில் வந்து காசு கட்டி டைமண்டு அப்புறம் இல்லாமல் அந்த யூசி கேஷ்ன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி விஷயம் வந்து இந்த கேமில் ரொம்பவே நிறைய கொடுத்துருப்பாங்க. எந்த விஷயம் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் அந்த கூலான விஷயத்த வாங்குறதுக்காக நீங்கள் ரியல் காசை யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரியல் மணி யூஸ் பண்ணி அதை வாங்கி தான் விளாட்ணுன்னு அவசியமே இல்லை. ஃப்ரீயாகவே ஆகலாம். அதுக்காக தான் இந்த கேமை நான் இந்த லிஸ்ட்டில் சேர்க்காததுக்கு ஒரே காரணம் இதோட சைஸ் அண்டு இதில் யூஸ் பண்ணுற அந்த மைக்ரோ ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான். கட்டங்கடைசியாக பார்க்க போகிற கேம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 இல்லை 2 இருக்குது. ஒன்று GTA San Andreas அண்டு GTA Vice City. இந்த 2 கேமுமே நான் தான் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு இந்த 2 கேமுமே ரொம்ப பாப்புலரான கேமு. கண்டிப்பாக நம்ம ஊர்லேயே ரொம்ப பாப்புலரான கேமாக தான் இருக்கும். இந்த கேமை நீங்கள் ஏற்றி ஸ்டோரிக்காக ஆடுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம ஊர் ஆளுங்கெலாம் ஏற்றி ஓப்பன் வேர்ல்டுக்காக ஆடிருப்பீங்க. அப்படி யாரெல்லாம் ஓப்பன் வேர்ல்டு ஆடினீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட்டை போட்டுவிடுங்க. அப்போ தான் எனக்கும் தெரியும் நீங்கள் யாரெல்லாம் GTA ஃபேன்ஸ் இருக்கீங்களா. அப்போ தான் நானும் GTA கேம்ஸ் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த கேமும் இதோட வைஸ் சிட்டியும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான கேம் தான். இந்த கேமில் எப்படி அந்தளவு கிராஃபிக்ஸ் இல்லையோ அந்தளவு ஓப்பன் வேர்ல்டு இல்லையோ, ஆனால் இந்த கேமோட ஸ்டோரியும் இந்த கேமோட கேம் பிளேயும் நம்ம கேமர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு நாஸ்டாலஜிக்கான கேமு. இந்த கேமோட எல்லா விஷயமே ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கேம்லேருந்து தான் ஓப்பன் வேர்ல்டு கேம்ஸே ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ராக் ஸ்டாருமே ரொம்ப ஃபேமஸ் ஆனார். இப்போ மொபைலுக்கும் இந்த கேம்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எடுத்து செக் பண்ணுறதான்னு செக் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் இருக்குது. பட் 650 கேட்குறேன் இந்த கேமுக்கும் அந்த கேமுக்கும். நீங்கள் கேமர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம் கண்டிப்பாக எதில் போய் ஏற்றுதுன்ட்டு. கண்டிப்பாக க்ரோம் தான். அங்கேயே நிறைய சைட்ஸ்லாம் இருக்குது. ஏற்றுதான் இருந்தால் ஏற்றுங்க. இல்லை இந்த ஹாப்பி மோடு அது இல்லாமல் ஏசி மார்க்கெட் 2 வெப்சைட் இருக்குது. அதில் ஆப் ஏற்றி அது மூலியமாகவும் நீங்கள் ஏற்றி செக் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே ரொம்ப ஓப்பன் வேர்ல்டான சூப்பரான கேமு. இந்த கேமை பற்றி இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஏற்றி செக் பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான கேமு. ஏற்றி செக் பண்ணி ஸோ அவ்வளோதான் கேமர்ஸ். இதோட இந்த டாப் 10 லிஸ்ட் வீடியோ முடியுது. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த டாப் 10 கேம்ஸில் உங்களுக்கு எந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்டில் போட்டுட்டு எந்த கேம்ஸும் நீங்கள் ஆடி ட்ரை பண்ணி பார்த்தீங்க, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான கேம்ஸ் வேணுன்றதையும் கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் எனக்கும் தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த GTA San Andreas அண்ட் GTA Vice Cityயோட கேம் பிளே வந்து நம்ம சேனலில் போடலாமான்றதையும் கமெண்ட்டில் போடுங்க. அது இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயே என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ரோ கேமிங் தமிழ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட இந்த கமெண்ட்டில் போடுங்க. அது இல்லாமல் என்னோடய வீடியோவில் என்னென்ன குறை இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அதாலையுமே கமெண்ட்டில் போட்டுருங்க. நான் அது அடுத்த வீடியோலேருந்து திருத்திக்க பார்க்குறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கேம்ஸ் பிடிக்கிறோம் இந்த மாதிரி மொபைலில் வந்து கேம் ஏற்றி ஆடணும்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.